ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 8755 ரூபாயிலே விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோவில் இன்று வந்து தங்கத்தோட விலை அதே விலையில் இருக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 8755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆனால் சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்தோட விலை வந்து 30 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்தது. ஆனால் குறையில. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்ததுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று 83 ரூபா 95 பைசாவாக இருந்தது. இன்று 60 பைசா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அதாவது 84 ரூபாய் 60 பைசா அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் குறைஞ்சுமே இங்கு நம்மளுக்கு வந்து ரேட் வந்து குறையாமல் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நேற்றைய விலையிலே இருக்குதுங்க. நேற்று அதே போல தான் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருந்தது. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆச்சு இந்திய ரூபாயின் மதிப்பு. அதனால தான் உங்களுக்கு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமிற்கு ஒரு 20 ரூபா வந்து குறைஞ்சிதுங்க. ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சர்வதேச லெவலில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டாலும் இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரேட் அதிகரிக்கவும் செய்யும், குறையவும் செய்யுங்க. ஸோ வந்து மே 6ஆம் தேதி யூஎஸில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரேட் கட் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம், அதாவது பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை வந்து அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அங்கே வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பு வந்து வீழ்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்குது, ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் கட் என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. போன தடவை ரேட் கட் வந்து இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து எதுவும் பண்ணலை, வட்டி விகிதம் அப்படியே இருக்குன்னு தொடரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது அதிகரிப்பாங்க இல்லை குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மே 6ஆம் தேதி, அவங்களுடைய டேட்டில் மே 6ஆம் தேதி, நம்மளுக்கு ஒரு மே 7ஆம் தேதி கிட்ட தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வந்து ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா வட்டி விகிதத்தை அதிகரித்தாங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வட்டி விகிதத்தை வந்து குறைச்சாங்க அப்படின்னா மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போட்ட டேரிஃபில் பெரிய அளவுக்கு வந்து அதில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதன் காரணமாக தங்கத்தில் வந்து முதலீடு செய்வது இப்போ தற்போது கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்பு சொல்கிறாங்க நிபுணர்கள். அதனால் ஃப்யூச்சரில் கொஞ்சம் வந்து தங்கத்தோடைய விலை வந்து கடந்த 6 மாதத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் வந்து கணிசமாக வந்து குறையலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ரேட் கட்டு பொறுத்தும் நம்மளுக்கு வந்து தங்கத்தோடைய விலை அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இந்த டேரிஃப்னால் வந்து பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இது எல்லாமே வந்து ஒரு கருத்து கணிப்பாக தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அப்போதைக்கு நிலவரத்தில் சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் முதலீடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பொருளாதார ஆலோசகர்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணுறப்போ உங்களுக்கு சராசரி மதிப்பு கரெக்டாக இருக்குங்க. ஒரே டைமில் போய் நீங்கள் மணி கொடுத்து வாங்கினீங்கன்னா அதாவது உங்களால் அதனால் ப்ராஃபிட்டும் கிடைக்கவும் செய்யலாம், அதே சமயத்தில் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.